கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 48:14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறது ஒரு தேவன் இருப்பாரானால் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து தாங்க நம்மளை மரணம் வரை நடத்த முடியும். வேற யாரும் நடத்த முடியாது. அப்பா அம்மா நடத்த முடியாது, சகோதரிகள் நடத்த முடியாது, நம்முடைய பிள்ளைகளோடு நம்மளை நடத்த முடியாதுங்க. ஆனால் நம்மளை மரணம் வர பிறந்தது முதல் மரணம் வரையும் நடத்துகிறது அவர் தான். இதுவரை நடத்தின தேவன் இன்னும் நம்மை நடத்துவார். இனிமேலும் அவர் நடத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாருங்க. அந்த சம்பவம் பீகாரில் அகஸ்டின் அண்ணன் சொன்ன சாட்சி. ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுத்து ரயில்வே ட்ராக்ல வீசிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய நாய் கடிச்சு கையை ஃபுல்லாக சாப்பிட்டுடுச்சு. அது அழுக சத்தம். யாரோ காட்டுக்கு வந்திருக்கிறாங்க காலை நேரத்தில். அப்போ அந்த குழந்தையின் அழுக சத்தத்தை கேட்டு போய் பார்த்துருக்குறாங்க. நாய் கடிச்சிட்டு தின்னுட்டு இருக்கு, குழந்தான உயிரோடு இருக்கு. உடனே அதை எடுத்து அக்கம் பக்கத்தில் யார் இருக்கா இந்த குழந்தைய வளர்க்குறது? ஒரு நல்ல மனுஷன், அதான் தெய்வனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த குழந்தைக்காக பிறந்த நாள் முதல் பாருங்கள் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, இங்கே ஒரு ஸ்தாபனம் இருக்குது, ஜென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அவங்ககிட்ட ஒன்று கொடுப்போம், அவங்க தான் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்ட்டு அன்னைகிட்ட ஒன்று கொடுத்தாங்க. அந்த குழந்தைய சென்னையில் உள்ளவங்க குழந்தை ஏதாவது கிடச்சிச்சின்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்கள் வாங்கிடுறோம் சட்டத்தின்படி. அப்போ உடனே ஓகே அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தை நாங்கள் வாங்கிடுறோம். உடனே அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பல வருஷம் கழித்து அந்த குழந்தைய பார்ப்பதற்காக இல்லை, சென்னை பட்டணத்துக்கு மீட்டிங்காக வந்தபோது அந்த குழந்தைய பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அவங்க வீட்டில் தான் ஆகாரம் அண்ணனுக்கு. அப்போ அந்த பிள்ளைக்கு வெள்ளி தட்டில் ஆகாரம் கொடுத்தாங்களாம். வெள்ளி தட்டில் ஆகாரம். அந்த குழந்தை பெரிய கோடீஸ்வரனுக்கு பிள்ளையாக இருக்கிறாங்க. மரணம் வரை நடத்த மாட்டாராங்க. எவ்வளோ அற்புதம் பாருங்கள். உங்களை நடத்த மாட்டாரா? இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏசப்பா என் இல்லத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க சொல்லி பாருங்கள். ஏசப்பா உங்களையும் நடத்துவாருங்க. ஆமென். காட் பிளஸ்.